தமிழ் நலம் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தோம்னா நாம் சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்முடைய ஆரோக்கியத்தை டிசைட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே போல தான் நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமாக இருக்கணும்னா அது சமைக்கிறவங்களுடைய மனசு ரொம்ப முக்கியங்க. அது என்னங்க அது மனசு? அந்த மனசு நல்ல மனமாக இருந்தால் மட்டும்தான் அந்த சாப்பிட்ற சாப்பாடும் பூர்ண ஆரோக்கியத்தோட நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குங்க. அது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இப்போ வெளியில் சமைக்கிறவங்க குடும்ப தலைவி வெளியில் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காய்கறிகள் வாங்க போகிறாங்க. அப்போ பார்க்கும்போது ஒரு சண்டையை பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்னவாகுது? அவங்க மனசு சந்தோஷமாக இருக்குமா? உடனே ஒரு வெறுப்பு வருது. அந்த இன்சிடெண்ட்டை பார்த்தோன்னே ஒரு கோபம் வருது. அதே போல தான் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறாங்க. ஆக்சிடெண்ட்டை பார்த்தோன்னே பயம் வரும், அப்படியே நடுக்கம் வரும். ஸோ இதே மனநிலையோட அவங்க வீட்டுக்குள்ளே வந்து சமைச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த பயமும் அந்த கோபமும் அவங்களுடைய மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஆக நம்முடைய உடம்புக்குள்ள மனசுக்குள்ள என்ன உணர்வுகள் இருக்கோ அதுதாங்க நம்முடைய உடம்பு உள்ளே இருந்து வெளியில் வரும், கைகள் வழியாக வரும், கண்கள் வழியாக வெளியில் வரும். இப்போ அதே நினைவோட நடந்த நிகழ்வுகளை நினச்சிக்கிட்டே சமைச்சோம்னா என்னவாகும்? இந்த உணர்வுகள் அந்த காய்கறிகளில் பதார்த்தங்கள் எல்லாம் பதிவாகும். இப்போ உதாரணமாக பார்த்தோம்னா, ஒரு கிச்சனில் ஒரு மஞ்சள் டப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மஞ்சள் டப்பாக்குள்ளே கொஞ்ச நாள் போச்சுனாக்கா புழுக்களும் வண்டுகளும் உருவாகிறத நம்ம பார்க்குறோமே இல்லையா? அது நீங்கள் ஏதாவது புழுக்களையும் வண்டுக்களையும் உள்ளுக்குள்ளே போட்டு வச்சிங்களா? இல்லை. அது எப்படி உருவாகுது? கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணணும். இப்போது அதை சமைக்கிறவங்க குடும்ப தலைவி வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். வீட்டுக்காரோட சண்டை போட்டிருக்கலாம், பசங்களோட ஒரு வெறுப்பை காமிச்சிருக்கலாம். இந்த வெறுப்பு, இந்த சலிப்பு, இந்த வேதனை என்ன பண்ண போகும்போது என்ன ஆகுது? மஞ்சள் டப்பா திறக்க போகும்போது இந்த மூச்சு காற்று அந்த டப்பாக்குள்ளே போகும்போது அந்த அணுக்கள் புழுக்களாகவும் வண்டுக்களாகவும் உருவாகுது. மஞ்சள் என்பது ஒரு ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட்ஸ் கொண்ட ஒரு பவுடர். அதையே இது சாகடிச்சு புழுக்களாக உருவாகுதுன்னா பார்த்துக்குங்க, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேதனையும் சலிப்பான உணர்வுகள் எவ்வளோ மோசமானதுங்கிறது. அப்போ நாம் சமைக்கக்கூடிய அந்த காய்கறிகளில் இந்த வேதனையும் இந்த சலிப்பும் மூச்சு காற்று உள்ளே புகுந்துச்சுன்னா என்னவாகும்? அந்த சாப்பாடு ஆரோக்கியமான சாப்பாடாக இருக்குமா? அந்த ஆரோக்கியமான சாப்பாடாக இருக்காது. அந்த சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய ஆரோக்கியத்தை சீர்கெடுக்கக்கூடிய ஒரு சாப்பாடாக தாங்க அமையும். அப்போ ஆரோக்கியமான சாப்பாடை எப்படி சமைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, குடும்ப தலைவிகள் சமைக்க போகும்போது வெளியில் போயிட்டு வந்திருக்கலாம், எந்த மனநிலையோட வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் சமைக்கும் போது ஆக உங்களுடைய உணர்வுகளை அந்த சமைக்கக்கூடிய பதார்த்தங்கள் மேலே வச்சு அந்த இறை உணர்வுகள், தெய்வ சக்திகள் எனக்கு கிடைக்கணும், இந்த தெய்வ சக்திகள் இந்த பதார்த்தங்கள் முழுசுக்கும் படரணும், இதை சாப்பிட்றவங்க அவங்களுடைய உடம்பு பூர்ணமான ஆரோக்கியம் கிடைக்கணுங்கிறத அந்த பிரார்த்தனையை நாம் ஈடுபட்டு அதே நினைவோடு நாம் சமைக்கணும். இன்னும் சமைக்கிறவங்கள சிலர் பேர் பார்த்தோம்னா செல்ஃபோனை கையில் வச்சுக்குவாங்க. செல்ஃபோனை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டே சமைக்கிறது மகா பெரிய தப்பு. அந்த செல்ஃபோனில் அவங்க கேட்கக்கூடிய என்ன உணர்வுகள் இருக்கோ, ஆக வெளியில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா பேசுகிறவங்க சண்டை போட்டுருந்தா அந்த சண்டையின் எதிர்மறையான உணர்வுகள் தான் அந்த பதார்த்தங்களில் பதிவாகும். அதே போல் செல்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு சமைக்கிறது, டிவி பார்த்துக்கிட்டே பாடல்களை கேட்டு சமைக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய சமையலை ஆரோக்கியத்தை சீர்கெடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும். ஆகையினால சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி இதை சாப்பிட்றவங்க எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகணுங்கிற அந்த பிரார்த்தனைகளை செய்து சமைங்க. சமைச்சதுக்கு பிற்பாடு பரிமாறும் போதும் இதே போல் மனநிலையோடு பரிமாறுங்க. பரிமாறும் போதும் குறைகளை பேசாதீங்க. ஆக மன நிறைவுகளை பேசக்கூடிய, சந்தோஷமான செய்திகளை பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குங்க. இப்படி நாம் சமைச்சு நாம் பரிமாறி இப்படி நாம் சாப்பிடும் பொழுது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடு நிச்சயமாக நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் மனசுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் ஞானிகள் சொன்னாங்க. அதன் வழியில் நம்ம சமைப்போம், சாப்பிடுவோமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக உங்களுக்கு இன்னும் ஆன்மீக சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.